அதனால தான் அல்லாஹ் சொல்கிறார் லன் யனால அல்லாஹ லுஹும்ஹா வலா திமாஹுவா. நீங்கள் அறுக்கின்ற பலிப்பிராணியின் இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹ்விற்கு தேவையற்றதும் கூட. அல்லாஹ் நாம் அறுக்கின்ற பலிப்பிராணியின் இரத்தத்தை கேட்கக்கூடியவன் அல்ல, அதனுடைய மாமிசத்தை கேட்கக்கூடியவன் அல்ல, அதில் அல்லாஹ்விற்கு ஒரு பங்கை நாம் ஒதுக்கக்கூடியவர்களும் அல்ல. அப்படி ஒரு பங்கு அதில் இல்லவே இல்லை. அப்போ எதற்காக இதை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் வலாகின் யனாலு தக்வா மின்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தக்வா அல்லாஹ்வை சென்றடைகிறது. அறுக்கின்ற பலிப்பிராணி மாமிசம் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. உங்களுடைய தக்வா அல்லாஹ்வை அடைகிறது. தக்வாவை அடைவதற்காகத்தான் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிற தக்வாவை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அமலை நாம் நிறைவேற்றுகிறோமே தவிர வேறு எதற்காக அல்ல. அப்படியானால் நம்முடைய இபாதத் எப்படி இருக்கணும்? காலிசல் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி உளத்தூய்மையோடு கலப்படமற்றதாக பரிபூர்ணமான விதத்தில் இந்த அமலுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து நான் நிறைவேற்றுகிறேன் என்கிற அடிப்படையிலே அமல்கள் இருக்க வேண்டும்.